வணக்கம். இன்னைக்கு பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான சந்தேகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பிபி அதிகமாக இருந்தா என்னென்ன அறிகுறிகள் வருங்கிறத பார்த்துடலாம். பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் எனக்கு தலைவலி இல்ல, சோ பிபியும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது முழுமையாக சரி கிடையாது. உயர் ரத்த அழுத்தம் இல்லைன்னா ஹை பிபி மருத்துவ உலகில் சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஏன்னா பலருக்கும் எந்த அறிகுறிகளும் இல்லாம பிபி பல வருடங்களாக அதிகமாக இருக்கலாம். சமீபத்துல 2000க்கு மேற்பட்ட நோயாளிகளை ஆய்வு செய்ததுல அவசர சிகிச்சை பிரிவுக்கு அதிக ரத்த அழுத்தத்துடன் வந்த பல நோயாளிகளுக்கு சில அறிகுறிகள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் அறிகுறி தலைவலி தான். தலைவலி என்பது மக்கள் பிபியுடன் அதிகமாக தொடர்பு படுத்தும் ஒரு அறிகுறி. பிபி மிகவும் அதிகமாக உயரும் போது மூளையில் உள்ள இரத்த நாளங்களில் அழுத்தம் ஏற்படும். இதனால் சிலருக்கு தலை கனமாக இருப்பது, தலையின் பின்புறத்தில் வலி அல்லது கடுமையான தலைவலி ஏற்படலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், தலைவலி இருந்தாலே பிபி அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மைக்ரேன், தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்ற காரணங்களால் கூட தலைவலி ஏற்படலாம். இரண்டாவது அறிகுறி மயக்கம் இல்லைன்னா தலை சுற்றுதல். சிலர் திடீர்னு எழுந்து நிற்கும் போது மயக்கம், நிலை தடுமாட்டம் போன்றவற்றை உணரலாம். பிபி அதிகமாக இருக்கும்போது மூளையில் உள்ள இரத்த ஓட்ட கட்டுப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த மாதிரி மயக்கம் இல்லைன்னா நிலை தடுமாட்டம் ஏற்படலாம். மூணாவது அறிகுறி இதய துடிப்பு அதிகமாகிறது. சில பேருக்கு இதயம் அதிகமாக துடிப்பது போல தோணலாம். இதுக்கு பேர் தான் பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிபி அதிகமாக இருக்கும்போது உடலின் அவசர கால அலாரம் சிஸ்டம் என்று அழைக்கப்படுற சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் செயல்பாடு அதிகரிக்கலாம். அதனால சில பேருக்கு இதய துடிப்பு அதிகமாக உணரலாம். நான்காவது அறிகுறி நெஞ்சுவலி. இது மிகவும் கவனிக்க வேண்டிய அறிகுறி. பிபி அதிகமாக இருக்கும்போது இதயத்தின் வேலைப்பளு கூடுகிறது. இதனால சில பேருக்கு நெஞ்சில் அழுத்தம், இறுக்கம் இல்லைன்னா வலி போன்ற உணர்வு ஏற்படலாம். குறிப்பாக நெஞ்சு வலியுடன் வியர்வை, மூச்சு திணறல் போன்றவை இருந்தா உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். ஐந்தாவது அறிகுறி மூச்சு திணறல். பிபி அதிகமாக நீண்ட காலம் இருந்தால் இதயத்தின் மீது உள்ள அழுத்தம் அதிகரிக்கும். இதனால் சில பேருக்கு படிக்கட்டு ஏறும் போதோ இல்ல சிறிய வேலைகள் செய்யும் போது கூட மூச்சு வாங்க சிரமமாக இருக்கலாம். ஏழாவது அறிகுறி பார்வை மங்குதல். கண்களில் உள்ள இரத்த நாளங்கள் மிகவும் நுண்ணியவை. அதனால் பிபி அதிகரிக்கும் போது அவற்றில் பாதிப்பு ஏற்படலாம். இதனால் மங்கலான பார்வை, இரட்டை பார்வை, தற்காலிக பார்வை குறைபாடு போன்றவை ஏற்படலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நான் முன்னாடியே சொன்ன ஆய்வுல ஒரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு இருந்தது. இளம் வயதினருக்கு தலைவலி, படபடப்பு போன்ற அறிகுறிகள் அதிகமாக இருந்தன. ஆனால் வயதான சில நோயாளிகளுக்கு பிபி அதிகமாக இருந்தும் எந்த அறிகுறிகளும் இல்லை. அதனால் எனக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை, அதனால பிபியும் இருக்காது என்ற நினைப்பு இருக்கக்கூடாது. பிபியை அறிய ஒரே வழி பிபியை அளந்து பார்ப்பதுதான். ஏற்கனவே உங்களுக்கு பிபி அதிகமாக இருந்தா பிபி அளவு பார்க்கிற மிஷினை மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்படும் அபாய அறிகுறிகளை பத்தி பார்த்திடலாம். பிபி 180/120 தாண்டி இருந்தால் அத்துடன் கடுமையான தலைவலி, நெஞ்சுவலி, மூச்சு திணறல், ஒரு கை இல்லைன்னா கால் பலவீனமாகிறது, பேச்சு குளறுறது, பார்வை இழப்பு அல்லது தொடர் வாந்தி, இவற்றில் ஏதேனும் இருந்தால் அது ஒரு ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சியாக இருக்கலாம். சோ உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். கடைசியாக உயர் ரத்த அழுத்தம் பல நேரங்களில் அமைதியாக இருக்கும். சில பேருக்கு அறிகுறிகள் ஏற்படலாம், சில பேருக்கு அறிகுறிகள் ஏற்படாது. அதனால் அறிகுறிகளை மட்டுமே நம்பாமல் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தங்களுடைய பிபியை அடிக்கடி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்க ஏற்கனவே பிபி மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்க மருத்துவரிடம் கேட்காமல் அந்த மருந்துகளை நிப்பாட்ட வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அறிகுறிகளை விட பிபி மிஷின் தான் உண்மையை சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஆரோக்கியம் சார்ந்த வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். வணக்கம்.